ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் GBS.K. நாகேந்திரன் தீவிரமான பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ராமநாதபுரம் வளர்ச்சியடைய என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இங்க ராமநாதபுரம் சட்டமன்றத்துல பிஜேபியை சார்ந்த GBS நாகேந்திரன் இருக்காரு. அவர் நல்ல மனுஷன், படிச்சவர், நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தவர், கஷ்டப்பட்டு முன்னேறினவர். இது வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் மக்களுக்கு மொத்தம் ராமநாதபுரம் மக்களுக்கு தெரியும். அவர் யார் ஒரு பைசா எடுக்காது, அவர் சம்பாதிக்காத காசை சாப்பிடாத மனுஷன், நல்லா தெரியும். நீங்க போய் ராமநாதபுரம் எங்கேயாலும் கேட்டு பாருங்க, அவரோட அவ்வளவு நல்ல மனுஷன். இறங்கி வேலை செய்யக்கூடியவர், நாங்க கண்ணில் பார்க்க முடியுது. பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பழக்க வழக்கத்தில் இருப்பாரு. மாற்று அரசியலும் கூட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு நான் இல்லாட்டா நீ அப்படின்னு இருந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு புதுசா இருக்காரு. அதனால நான் மட்டும் இல்ல, எங்களோட சொந்த பந்த ரிலேஷனு, எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறோம். பாத்தீங்கன்னா நிக்கிற வேட்பாளர்ல நாங்களும் செலக்ஷன் பண்ணி பார்த்ததுல போன முறை 2 வேட்பாளர்களுக்கும் இந்த முறை நிக்கிற வேட்பாளருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா இப்ப இவர் எவ்வளவு விஷயத்துல எளிமையான மக்களுடன் நல்லா ஒன்றி பழகக்கூடியவர், நல்லா எல்லாட்டையும் இறங்கி நின்று இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு யாரும் வந்து வேட்பாளர் வராங்கன்னா அவர் வாகனத்தை நேரடியா போய் அவங்கள கையை காட்டிட்டு நின்று பேசிட்டு யாரும் போறது கிடையாது. ஆனா இவர் வந்து இறங்கி காடு மேடு அத்தனையும் பார்க்காம அவர் என்னைக்கே அப்படி விவசாயத்துல இருந்த மாதிரி என்ன விவசாயத்தோட ஒன்றி எல்லா மக்களும் என்ன ஒன்றி ஒற்றுமையா அரவணைச்சு கண்டிப்பா வந்து இந்த முறை ராமநாதபுரம் சட்டமன்றத்தை ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா செய்யறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. 2வது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து உயர்த்தி தரேன். ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ராம்நாட்டில் இன்னைக்கு வந்து தொழில யாருக்குமே வேலை வெட்டிகள் கிடையாது. பசங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்னைக்கு தவறான ரீதியில போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரியாக்ஷன்ல இருக்கும்போது இன்னைக்கு நிறைய விஷயங்களை வேலை வெட்டியில அவங்களுக்கு பண்ணி தரதுக்குள்ள ஏற்பாடு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால அவருக்கு இப்ப வாக்களிக்கிறது நாங்க எல்லாருமே இளைஞர் எல்லாருமே ஒற்றுமையா ரெடியா தான். அண்ணன் GBS.K. நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களது வாக்கள் நிச்சயம் செலுத்தும். GBS நாகேந்திரன் அண்ணன் வந்து இப்ப பிஜேபி சார்பில் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து வேட்பாளராக போட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தொகுதி மக்களுடைய ஆதரவு பெருசா இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த பகுதிகளில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல இப்ப அவர் வந்து MLA-வா ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா இந்த தொகுதிக்கு மத்திய சர்க்கார்ல இருந்து வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஒண்ணா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. மக்கள் கிட்டையுமே வந்து நேரடியாக வந்து அணுகக்கூடிய ஒரு எளிய மனிதரா இருக்காரு. அதனால வந்து இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இப்ப ஏர்வாடியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் MLA-வை நேரடியாக, அதாவது GBS நாகேந்திரன் வந்து ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா அவரை நேரடியா சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கூறி அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால பிஜேபிக்கு தான் நாங்க வாக்களிக்கிறதா இருக்கிறோம்.